வெல்கம் டு மிரர் டாக்கிஸ். இன்னும் நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஈட்டி. இந்த படத்தை பத்தி பார்த்தா படத்தோட ஹீரோ ஆதர்வா ஒரு வித்தியாசமான ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது ஒரு சின்ன அடிபட்டா கூட அதுல இருந்து வர ரத்தம் நிக்கவே நிக்காது. அதன் மூலம் உயிருக்கே கூட ஆபத்து வரும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் ஒரு அத்லட்டா, தடகள வீரரா நடிச்சிருக்காரு. அவங்க ஃபேமிலியோட ஆசை என்னன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு அத்லட்டா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றது அவங்க குடும்பத்தோட ஆசை. அதுக்கேற்ற மாதிரி அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இதன் மத்தியில அவர் ஒரு லவ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. லவ்வும் பண்றாரு. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க லவ்வுக்கு இடையே ஒரு கள்ள நோட்டு அடிக்கிற ஒரு கும்பல் மூலமா ஒரு பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அவர் போறாரு. இதை எப்படி எதிர்கொண்டாரு, அவங்க லவ்ல எப்படி ஜெயிச்சாங்க, அந்த தடகள வீரரா எப்படி மாறுறாரு அப்படின்றதுதான் மீதி கதை. கதை சிம்பிளா இருந்தாலும் ஆனா திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு கண்டிப்பா டைரக்டருக்கு பாராட்டுகள். வித்தியாசமான 3 கோணத்துல இந்த கதையை காட்டியிருக்காங்க. நம்பர் 1, இவர் ஒரு அத்லட்டா அதை எப்படி டிராவல் பண்றாரு அப்படின்ட்டு. செகண்ட், அவர் லவ் பண்ற அந்த பார்ட். தேர்ட் ஒன், அந்த கள்ளநோட்டு கும்பலை எப்படி எதிர்கொள்றாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. படத்தோட பிளஸ் அப்படின்னு பார்த்தா முக்கியமா ஆதர்வா நடிப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. விசேஷமா சொன்னா அவர் ஒரு அத்லட்டா நடிக்கல, அத்லட்டா வாழ்ந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு ஆதர்வாவோட நடிப்பு. ரெண்டாவது பார்த்தா கதையோட திரைக்கதை அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காரு. சீனுக்கு சீன் இது என்ன நடக்க போகுது, இப்படி எப்படி நடக்க போகுது. ஏன்னா ஒரு சின்ன அடிப்பட்டா அவருக்கு உயிர் போகிற அளவுக்கு ஒரு வியாதி இருக்குன்னா அவரு அது எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரியே இருக்கும். எக்ஸாம்பிள், ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாரும் கையில கத்தி வச்சிருப்பாங்க, ஒரு கீறல் கூட படாம வர்றது, இதெல்லாம் படத்துல லாஜிக் இல்லாத இந்த மாதிரி சீன்கள் இருந்தாலும் அது ரசிக்கிறபடியா இருக்கிறது. மூணாவதா பார்த்தா காமெடி அண்ட் அவங்களுடைய லவ் டிராவல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த காமெடி டைலாக்ஸா இருக்கட்டும், அவங்க லவ் பண்ற அந்த மெத்தட்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருக்காங்க. உண்மையாவே ரசிக்கும்படியாவே இருக்கு. மொத்தத்துல இந்த ஈட்டி திரைப்படத்தை பத்தி பார்க்கணும்னா ஒரு முறை நிச்சயமா போய் பார்க்கலாம். நல்ல திரைப்படம். நன்றி, வணக்கம்.